கருத்தில் கொண்டு கண்களால் பார்த்துட்டு நிச்சயமாக இருக்கா, இவன் எப்பேற்பட்டவள், இதை என நின்ற ஓவியம் ஒக்கின்றானே. அதனால இருக்கான்னு சொன்னான்னு கம்பன் அனுபவிக்கிறார். அப்படி ராமபிரானுடைய அனுமதி கேட்ட உடனே அனுமதி கேட்டுட்டு விபீஷணன் அங்கே அழைச்சிட்டு போகிறான் நிகும்பலைங்கிறதான இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போனால் குதிருஷ்டிகளை வச்சுட்டு யஜ்யங்கள் பண்ணிட்டு இருக்கான். யஜ்யங்கள் பண்ண உடனே எந்த இடத்துல யஜ்யம் பண்ணுறான் என்ன ஏதுங்கிறத விபீஷணன் சொல்லி கொடுக்குறானோ. இந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல யஜ்யம் பண்ணுவான். இதெல்லாம் காமிச்சு கொடுத்து விபீஷணன் கூட வந்த உடனே இந்திரஜித்து விபீஷணனை பார்த்து திட்டுறான். நீ எங்களோட கூட பிறந்தவனா இருக்கியே, எங்கள் குலத்தை கெடுக்க வந்திருக்கியே, குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பேன்னா. அப்படி இல்லை கருங்காலி, நீ துரோகி, நம்பிக்கை துரோகி, எங்களெல்லாம் காமிச்சு கொடுக்குறிய, எல்லாரையும் வதம் பண்ணுறதுக்கு இப்படி காமிச்சு கொடுக்குறியே, நீ பண்ணலாமான்னு கத்தனா வயத்தறிச்சல்ல. ஆனால் அங்கே இளைய பெருமாளும் அவனுக்கும் யுத்தம் நடக்கிறது. பல பானங்களை பிரயோகிக்கிறார். எல்லா பானத்தையும் இளைய பெருமாள் பிரயோகிக்கக்கூடிய பானத்தெல்லாம் தடுக்கிறான். தடுத்து அதுக்கு பிரதி வேற ஏதோ பானம் போடுறான். அவனை ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாடி யுத்தம் பண்ணுறார். ரொம்ப நாள் யுத்தம் பண்ணின பிறகு அவருக்கு தோன்றுறது இளைய பெருமாளுக்கு, சரி அவருக்கு என்ன தோணித்தான், இனிமேல் நம்ம சக்தியினால் ஆகாது, நம்முடைய சக்தியினால் எவ்வளவு பானம் உண்டோ போட்டு பார்த்தாச்சு, அவனை வெல்ல முடியல. அதனால் அண்ணாவை மனசில் நினச்சிருந்தாராம், ராமபிரான மனசில் நினச்சிருந்தாராம். நினச்சிட்டு ஒரு அஸ்திரத்தை, ஆச்சரியமான ஐந்திராஸ்திரம்னு பேர், ஐந்திராஸ்திரத்தை கையில் எடுத்துட்டு அந்த அஸ்திரத்தை மனசில் நினச்சிட்டு அபிமந்திரணம் பண்ணி அவர் ராமன் மேலே ஒரு சத்தியம் பண்ணாராம், பிரதிஜை பண்ணாராம். தர்மாத்மா சத்யசந்தஸ்சம் ராமோ தாசரதிர்யதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்தஹ சரைனம் ஜகிராவணிமூ. தர்மாத்மா சத்யசந்தஸ்சம் ராமோ தாசரதிர்யதி. தர்மா, என்னுடைய அண்ணன் அயோத்தி சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் தர்மாத்மாவாக இருந்தால், அவன் உண்மையே பேசக்கூடியவனாக இருந்தால், அவன் தசரத குமாரன் இல்லையா, அவன் வீரனாகவும் பௌருஷம் உடையனாகவும் இருந்தா, இந்த நான் இப்ப எய்யக்கூடியதான பானமானது இந்திரஜித்தை வதம் பண்ணட்டும்னா. உடனே அந்த சொன்ன உத்தரக்ஷணம் அபிமந்திரணம் பண்ணி விட்டான். இந்திரஜித்து மேலே மார்பில் விழுந்து இந்திரஜித்து கீழே விழுந்தானோ. அதான் பௌருஷேச்ச அப்ரதித்வந்தஹ சரைனம் ஜகி ராவணி. ராவணிம்னா ராவணனுடையதான பிள்ளைன்னு அர்த்தம். ராவணனுடையதான பிள்ளையை இந்த பானமானது தொலைக்கட்டும். இந்திரஜித்து பூமியில் விழுந்தா, இந்திரஜித்து மாண்டான். ஆச்சரியமான விஷயத்தை இங்கே அடியின் குருநாதர் சொல்லுவார். இவன் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் விட்ட பானம் என்னன்னா ஐந்திராஸ்திரம்னு பேர். ஐந்திராஸ்திரம்னு யாருடைய அஸ்திரம் அது அப்படின்னா இந்திரனுடைய அஸ்திரம். கொன்னது யாரு அப்படின்னா இந்திரஜித்தை தான் வதம் பண்ணியிருக்கான். இந்திரனையே வென்றதுனால இந்திரஜித்துன்னு பேர். ஆனால் இந்திரஜித்தை வென்றதுனால இந்திரஜித்தே ஒன்றும் பண்ண முடியல. இவன் இந்திரஜித்தை இந்திரனை ஜெயிச்சுட்டான்னா இந்திரனுடைய பானத்தை ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அடியின் குருநாதர் சொல்லுவார், இந்த இடத்துல அந்த பானம் வேலை செய்யல, ராமனிடத்துல பண்ணதான சத்தியம் வேலை செஞ்சது. அந்த சத்தியம்தான் அவனுடைய பிராணனை போக்கும்படியா பண்ணித்துனர். இது என்னன்னா இப்போ மற்ற பானங்கள்லாம் பரமாத்மா இல்லையா ராமபிரான், அவர் மேலே சத்தியம் பண்ணது. இது இளைய பெருமாளுக்கு ஒரு பதில் கிடைச்சிது. ஏற்கனவே கேட்டான் இல்லையா, தர்மம்னு சொல்லிட்டு இருந்தேளே, தர்மம் காப்பாத்தும்னு சொன்னேளே, சத்தியம் காப்பாத்தும்னு சொன்னேளே அப்படின்னு ராமனை கோச்சிண்டார் இல்லையா இளைய பெருமாள். அந்த ராமன் அப்ப மௌனமா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவனை அனுஷ்டானத்தினால புரிய வைக்கணும்னு திருவுள்ளமா ராமபிரானுக்கு. ஆகையினால இந்த என்னுடைய அண்ணன் ராமபிரான் தர்மாத்மாவாக இருந்தால், சத்தியசந்தனாக இருந்தால், வீரமுடையவனாக இருந்தால், பௌருஷமுடையவனாக இருந்தால், ராமோ துர்நாபி பாஷதே, இரண்டாவது வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றவனாக இருந்தால், இந்த பானமானது இந்திரஜித்தனை வதம் பண்ணட்டும்னு சொன்னா இல்லையா. சத்தியம் அடியன் குருநாதர் சொல்லுவார்,
சத்தியம்ங்கிறது 100க்கு 100 இருந்தால் தான் அது ஜெயமாகும். அதில் ஒன்று போயிடுத்துனா கூட